தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி வீடியோக்கள்ல கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம். தன ராஜசேகர், தனுசு ராசி எப்ப விடிவு காலம் வரும்? பிறந்தாச்சுங்க. தன ராஜசேகர் அவர்களே, உங்களுக்கு விடிவு காலம் ஆல்ரெடி ஆன். இவங்களுமே தனுசு ராசி தான். செம்மையா இருக்கு டைமிங். இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஷோலாம் பண்ண முடியாது. அதனால உங்களுடைய டைம் பீரியட் நல்லா இருக்கு. உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நிறைய நல்ல நட்பு உருவாகும், எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நடக்கும். இப்போ என்னன்னா ஃபோக்கஸ் லைட் இப்படி திருப்பியாச்சு தனுசு மேலே. உங்களுக்கு நடக்கலைன்னா இனிமேல் யாருக்கும் நடக்காது. அதனால எல்லாமே தனபாக்கியம் பிராப்தமாகட்டும், தன ஐஸ்வர்ய கட்டாட்சம் உருவாகட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான். சுதர்ஷன் ஒரு பதிவிட்டிருக்காரு, அவங்களுடைய தோழியோட மன வருத்தம் 3 வருடமா 3 மாதங்களுக்கு முன்பிருந்து நல்லா அன்பா இருந்திருக்காங்க. அவங்க பேசுறது இல்லை, அதனால ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. நான் அவங்கள ரொம்ப விரும்புகிறேன், திரும்ப அவங்க எப்போ வருவாங்க? உங்களோட பாசிட்டிவ் வியூஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு கேட்டிருக்கேன். உங்களுக்குமே பாசிட்டிவாக சொல்லலாம். இன்னொரு 6 மாதம் பொறுத்துருங்க. அதாவது பொதுவாக தனுசுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எதுவாக இருந்தாலும் தானாக வந்து இட்லி 4 இட்லி கெட்டி சட்னி டொமேட்டோ சட்னி எல்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தர் தானாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மோஸ்ட்லி அதாவது எது விஷயம் ஈஸியாக கிடச்சா பரவாயில்ல அப்படிம்பாங்க. உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, 100% நல்லா இருக்குது. இப்போ போய் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்கள் வருத்தங்கள் தீரும். இந்த பழைய வருத்தங்களை பழைய விஷயங்களை அதாவது உட்காந்து நோண்டக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்குது. இதெல்லாம் சுய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இந்த மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராப்தம் அதை வச்சு தான் சொல்ல முடியும். உங்கள் பேருடைய ராசியின் பிரகாரம் ஒரு 3-4 மாதத்தில் ஒரு நல்ல தீர்வு, இல்லைன்னா நல்ல ஒரு தோழி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ரினோஷ் ரைடர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் தான் வருது, மனசே சரியில்லை, வாழ பிடிக்காம வெறுத்து போய் நிலைமை இன்னும் அதிகமாக தான் ஆகுது, மோசமா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரினோஷ் ரைடர் அவர்களே, முக்கியமாக ஃபஸ்ட்டு மனசு மாறணும், இடம் மாறணும், வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, இதன் மேல் இருக்கக்கூடிய ஆசை பாசைகள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. எப்போவுமே ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த இடத்துல நிலையாக ஸ்டாக்னண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பணும். அப்போ எந்த பாதிப்பும் கொடுக்காது. இந்த டைம் பீரியட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கு, நோ டவுட் அட் ஆல். இந்த ரைடிங் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கான ஸ்தானத்தை பார்த்தோன்னா கரெக்டாக ராகு கனெக்ட் ஆகும். அப்போ குரு ராகு மேலே கன்ஜங்ஷன் ஆகும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படி பார்த்தாலும் 3.5 மாதம் வெயிட்டிங் பீரியட், வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும், சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா, ஆல் தி பெஸ்ட். ஜூன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அஷ்டாஷ்டம சனி தனுசுக்கு எப்படி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பயனா இல்லைங்க. ஜூனில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படிங்க இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி பயம்லாம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி வந்தால் இடம் மாறும், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. வீட்டில் சும்மா உட்காந்துருக்க பொழப்பில்லையா போய் வேலையை போடுற போடா அப்படின்லாம் சொல்லி தட்டி விடுவாங்க, அவ்வளோதான். அதாவது சின்ன சின்ன வருத்தங்கள், மன வருத்தங்கள் மட்டும் வீட்டில் நடக்கும், அம்மா மூலியமாக நடக்கும், வேறு எந்த பாதிப்பும் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நிறைய இடங்களில் கற்றுக்கக்கூடிய ஆப்ஷனே இப்போ தான் வரும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாராளமாக நல்லா இருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பீங்க. ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்துட்டு விசாலி வீரமலை அப்படிங்கிறவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. சார், நாளுக்கு நாள் ப்ராப்ளம் அண்ட் கடன் அதிகமாக தான் ஆகுது, இப்போ வரைக்கும் கடன் கட்டக்கூட வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி சார் இந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும்? ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறத கேட்டால் நல்லா தான் இருக்குது, ஆனால் எதுவுமே ரியலாக நடக்க மாட்டேங்குதே. விஷாலினி அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். பொட்டுக்கல்ல உருண்டை இல்லைன்னா கடலை முட்டாய் இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் அங்கே கொடுத்து நிவேதம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் நல்லது, இல்லைன்னா நீங்களே மனசார சுவாமி சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானம் பண்ணலாம். எந்த நாள்னா வியாழக்கிழமை அப்படிலாம் புதன்கிழமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 5ஆவது வாரத்துலேருந்து உங்கள் லைஃப் மாறுறது அப்படியே நடக்கும். டெஃபினட்டாக பொட்டுக்கல்ல சாப்பிட்டா ஜாதகம் மாறுமா அப்படின்னு கேட்டால் சில பரிகாரங்கள், சில சூக்ஷமங்கள் அப்படியே நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகம், பெண் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் ஒரு வேளை சேர்ந்து இருந்ததுன்னு வைங்க, ஜிலேபி சாப்பிட்டிங்கன்னா யூடிஐ பிரச்சனை வரும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். சிம்பிள் விஷயம். ஜீரா ஐட்டம் குலோப் ஜாமுன் சாப்பிட்டா பயங்கரமான பிரச்சனை வரும், மைண்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இது நடக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். அதே 5ஆம் இடத்துல இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்ததுன்னா ஜிலேபி வாங்கி நீங்கள் தானம் பண்ணீங்க, கரெக்டாக ஒரு 15 வாரம் 16 வாரம் தானம் பண்ணிங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும், லவ் மேரேஜ் ஏற்படும்.
நான் சொல்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஜிலேபி வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஜாதகத்தில் அப்படி இருந்தால் லாஸ்ட்டில் செந்தில் கதையே ஆகி போயிடும். அல்வா தான் வாங்கிட்டு போனோன்னா வரமாட்டேங்கிறாங்கன்னாங்கிற மாதிரி போயிடும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்து ரேவதி குமார், தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். இந்த ராகுகேது பயிற்சியில் படிப்பு எப்படி இருப்பாங்க? அடுத்த ஆண்டு என் மகன் 12ஆம் வகுப்பு போகிறான். படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கா, அதனால தான் கேட்குறேன். 11ஆம் முடிவு எப்படி வரும்னு சொல்லுங்கள். முடிவுகள் வந்துருச்சு, இருந்தாலும் 12ஆம் வகுப்பு எப்படி இருக்கும் சொல்லிடலாம். அதுவும் சொல்லலாம். நம்ம ரேவதி அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 11ஆம் ஆண்டு ஏதாவது 11th கிளாஸ் படிக்கிறான்னு சொல்கிறீங்க. அவங்க பையன் எப்படி பார்த்தாலும் 70 to 75% வாங்கி இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா படிப்பான். இப்போதைக்கு என்னென்னா கொஞ்சம் புஷ் பண்ணணும். டியூஷன் கொஞ்சம் நிறையா அனுப்பி, விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் மொபைல் கொடுக்கறது, இந்த விளையாடுறது, இந்த கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, அதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பையன் நல்லா இருப்பான். நல்லா கோச்சிங் சென்டர் இல்லைன்னா நீங்களே உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பையன் சூப்பராக இருப்பான். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவன். அடுத்து நட்ராஜ் ஒரு பதிவிட்டிருக்காரு. நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காது. நீங்கள் மட்டும் இல்லை, தனுசை பற்றி சொல்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் சொல்கிறது போல் நடக்கவே நடக்காது. தனுசு வேஸ்ட், தனுசை கண்டுபிடிச்சவன் கோவத்தை தீர்த்துக்கிட்டான்னு பதிவிட்டிருக்காரு. சூப்பருங்க. நடராஜன் அவர்களே வணக்கம். உங்களுக்கு தேவையில்லாத பதிவு இது, உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா தனுசு வேஸ்ட்டு, நீங்கள் வேஸ்ட்டு, நடக்காது, இவ்வளோ நெகட்டிவிட்டி வச்சுட்டு எப்படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சூரியன் புதன் காம்பினேஷனில் அமேசிங்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க. சிதம்பரம் நடராஜருடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த பேரே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசலாமா? முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாறணும், உங்களுடைய விதிமுறைகள் மாறணும், உங்களுடைய பார்வைகள் மாறணும். தனுசில் பிறந்தவங்க அத்தனை பேர் வேஸ்ட்னா ஏகப்பட்ட தனுசில் பிறந்தவங்க இருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, பிஸ்னஸ் எம்பையர் பில்ட் பண்ண ஆட்கள் இருக்காங்க. பேர் சொல்லலாம். நான் அத்தனை பேர் தனுசில் பிறந்திருக்காங்க. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து டக்குன்னு எதுவுமே முடியாது. எந்த விஷயத்தையுமே போராடி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இயற்கையாகவே தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி, அதில் டவுட்டே கிடையாது. அதனால் நடராஜன் அவர்களுடைய மைண்ட் செட்டு மாறணும். உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு கடவுள் அனுகிரகத்தில் நடக்கணும். நடராஜருடைய அனுகிரகத்தில் உங்கள் லைஃப் மாறணும், உங்கள் எண்ணம் மாறணும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து அந்த போஸ்டர் பார்த்து அவங்களுடைய விவரங்களை கொடுத்துருக்காங்க. பிந்து சாரா ஸ்மைலின்னு ஒரு ஐடியிலிருந்து, பிருந்தா அவங்க பேர். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னம். 5 இயர்ஸாக லவ் பண்ணுறேன், அது எப்போ சக்ஸஸ் ஆகுமா, மேரேஜில் முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மேரேஜில் முடியும். பிருந்தா அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். இப்போ நம்ம பேசக்கூடிய டைம் பீரியடில் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் ஓடின்னு தான் இருக்கும். எப்படி இருந்தால் 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே அது கன்ஃபார்ம் ஆகணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அது நல்லா இருந்ததுன்னா தாராளமாக நடக்கும். உங்கள் ஃப்ரெண்டையே தான் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. பத்திரிகை இருந்தால் அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஜெயா டிவி ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வாழ்த்துறோம். நிறைய நல்ல விஷயம் நடக்கட்டும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து மணிமேகலை தனிகாச்சலம், பிரபாகரங்கிற பேருக்கு கேட்டிருக்காங்க. ராசி தனுசு, மூலம் 2ஆம் பாதம், லக்னம் சிம்மம். 19/3/90. குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் சைட்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. 2 கேள்வி. பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். இப்போ சுச்சுவேஷன் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தத்துலாம் தடை கொடுக்காது. சின்ன சின்ன மருந்து மாத்திரை ஆயுர்வேதா நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஒரு புல்லாங்குழல் வாங்கி, எப்படி ஒரு புல்லாங்குழல் வாங்கி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய கோவிலுக்கு போய் தானம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். தங்கமான ஸ்ரீ கிருஷ்ணனே பிறப்பான். அதனால் அதில் பிரச்சனை கிடையாது. ஆன்சைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். ஆனால் தள்ளி போய் நடக்கும். 2-3 தடவை அட்டம் பண்ணி வேணான்னு சொல்லி அப்புறம் நீங்களே மாறி இந்த மாதிரி நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடந்துடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸே ஆரம்பிக்குது. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. அடுத்து விக்ரமாதித்யன்கிற ஐடியிலிருந்து பாலாஜிக்காக கேட்டிருக்காங்க. பூராடம், தனுசு ராசி, மீன லக்னம். பிறந்த தேதி 23/1/2001. தொழில் எப்போ அமையும்னு கேட்டிருக்காங்க. பாலாஜி அப்படிங்கக்கூடிய பேரக்கூடிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் 2 மாதம் மினிமம் ஆகும். நல்ல தொழில் அமையறக்கு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வரக்கு, அந்த மாதிரி ஒரு நட்பு வரக்கு மினிமம் 2 மாதம். ஏன்னா கிரகச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சுச்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு பலமாக இல்லை. அதுதான் உண்மை. அதனால் 1 மாதம் தாண்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல தொடர்புகள் வரும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நைட் டைம் கூட வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் வேலை அமையும். ஒரு ஆவரேஜாக சேலரிக்கு அமையும். வந்துன்னா டக்குன்னு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான். அடுத்து பரிமலாங்கிற ஐடியிலிருந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கன்னியா லக்னம். இந்த பதிவு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. பரிமளா அவர்களுடைய ஜாதகத்தின், அதாவது நீங்கள் கொடுத்த டேட்டா பிரகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இடமாற்றம் கண்டிப்பாக வரும்.
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் ஒன்று வீடாக இருக்கும், இல்லைன்னா பசங்களோட படிப்பாக இருக்கும், இல்லைன்னா கல்யாணத்துக்குரிய ஸ்தானமாக இருக்கும். இந்த 3ல் எது வேணால் நடக்கலாம். அது எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஒரு 8லேருந்து 9 மாதத்துக்கு அப்புறம் தான் அதோடைய விஷயம் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வருஷம் தான் பிராப்தம். சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தொடர்ந்து போகணும். அப்போ தான் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும்.